வாங்கி கொடுத்த வெத்தலை செவக்கவே மாட்டேங்குதே. பாக்கு வேற யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. அரஞ்சன்னா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ தெரியுமா? இப்பவே வெத்தலை போட்டுக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தான் செவக்க மாட்டேங்குது. பொண்டாட்டி மேல ஆசை இருந்தா தானே பணத்து மேலதான் ஆசை. அதுலயும் அந்த 100 ரூபாய் நோட்டு இருக்கே, அது எனக்கு சக்களத்தி மாதிரி. இந்தாடா ராஜா. சுவாமி சுவாமி வாங்க 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 வாங்க. கடன் தாண்டா. வாங்கின கடனுக்கே வழிய காணும் வக்கத்த பயல. எஜமான இந்த ஏழை குடிசைக்கு வர வச்சுட்டேன். நீ சொன்ன வாய்தா முடிஞ்சு மேல 3 மாசம் ஆச்சு. கடனை கொண்டாந்து குடுத்தியாடா களவாணி பயல. வழி இருந்தா கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டேங்களா எஜமா? மனசு இருந்தா வழி இருக்கும்டா. மாடு வாங்கணும்னு என் கால்ல விழுந்த. ஐயோ பாவம் பழச்சு போட்டோமேன்னு 1000 ரூபாய தூக்கி கொடுத்தேன். கொடுத்து வருஷம் ஒன்னாச்சு. அசலத்தான் கொடுக்கல, வட்டியாச்சும் கொடுத்தியாடா? இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க எஜமா. என் தலைய அடகு வச்சாவது எப்படியாவது கொண்டு வந்து கடனை கட்டி போடுறேன். ஏண்டா பெரிய கொள்ளக்கார ஜம்புலிங்கம் நினைப்போ உன் தலைக்கு எவன்டா காசு தருவான்? இதெல்லாம் ஆகாத பேச்சு. நாளை காலையில நான் தான் வந்து நிப்பேன். வட்டியும் முதலுமா கடனை கொடுத்தா ஆச்சு. இல்ல உன் நிலத்தை என் பேருக்கு மாத்தி கொடுத்தாங்க. எனக்கு இருக்கிறதே அந்த ஒரு துண்டு நிலம்தான் எஜமா. அதையும் கேட்டா எப்படிங்க? பணத்தை கொடு, முடியலன்னா நிலத்தை கொடுன்னு தான் கேட்கிறேன். எஜமா நிலத்தை கொடுத்துட்டா நாங்க கஞ்சிக்கு என்னங்க பண்ணுவோம்? ஏண்டா குப்சாமி, உன் நிலத்தையும் நீயே வச்சுக்கிட்டு என் கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமாடா? சொல்லுங்க எஜமா. பேசாம உன் மகனை நம்ம பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பி சாப்பாடு போட்டு மாசம் 10 ரூபாய் கடல்ல கழிச்சிடறேன். இல்லைங்க, அவனை நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணுங்க. குப்புசாமி, பழமொழி தெரியுமா? நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கடாக்காய் மேலடா. கடனுக்காக நிலத்தை கொடுத்துட்டு இல்லாம சாக போறியா? இல்ல உன் பையனை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு மாசம் கடன் அடைக்க போறியா? நல்லா யோசிச்சு வை. 2ல 1 நடந்தாகணும். சொக்கலிங்கம் சொன்னா சொன்னதுதான். வைரம், ஏண்டா வைரம் என்னை விட்டுட்டு போற? எனக்கு துணையா வரமாட்டியா? என் மேல ஏதாவது கோவமா? நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேன்? விட்டு போடட்டுமா? எனக்கு உங்க அப்பில வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு எங்க அப்பாவை கண்டுபிடி திட்டாரு. அவரை பிடிக்கலன்னு அவரோட பேசாம என்ன என்ன போவோம்? அவர் மகள் தானே நீ. இந்த அம்மா வச்சு எனக்கு பிடிச்சிருக்கா? அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்ப என்ன பேசு? நான் மகளாச்சே. பரவாயில்லையே, உங்க அப்பா எங்கேயாச்சும் மூளை வாங்கி கொடுத்தாரா? அம்மா ஏமா அழற? சொல்லுமா, ஏமா அழற? எதுக்கு அழுவுற? நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற. அழாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நான் நல்லா படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்கி மச்சு வீடு கட்டிடலாமா? கும்பிடுறேன் எஜமா. என்ன ராத்திரி எல்லாம் நல்லா யோசனை பண்ணியா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிற? கடனுக்காக நிலத்தை எழுதி கொடுத்துறியா? என்ன கிளிய வளர்த்து குரங்கையில கொடுப்பானா? நிலத்தான் கொடுப்பான். இல்லைங்க, எனக்கு இருக்கிறதே உள்ளங்கை அளவு நிலம். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்னங்க பண்ணுவோம்? அப்போ கராக்காயே போதுங்க. அது என்னடா போயிட்டவா? அதையாமல இங்க கொண்டு வந்தா? வாத்தியாரு பாடம் சொல்லி தரதா கேட்க முடியல. புஸ்தகத்தை படிப்போன்னு கொண்டாட. ஆமா, அந்த லிங்கம்ங்கிறது ஆறு. அவருக்கு நான் ஜனாதிபதி. அவரும் சின்ன வயசுல ஆடு மிதிச்சிருக்காரு. படிப்புனா அவனுக்கு அவ்வளவு இஷ்டமா? நான் படிச்சு பெரியவனாய் எங்க அம்மா அப்பாவை நல்லபடியா காப்பாத்தலாம் நினைச்சேன். ஆனா முடியலையே. அப்ப ஒரு விஷயமா
நாம 2 பேரும் சேர்ந்துங்க ஆடு மேய்க்கிறா போல வந்துருவோம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிடு. நான் என்ன தெரியுமா செய்யறேன், சாயங்காலம் ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு ஊருக்கு வந்துடுறேன். நீயும் அங்க வந்துடு. நம்ம 2 பேரும் பண்ணைய வீட்டுக்கு போயிடுவோமா? அது தப்புடா. பொய் சொல்லக்கூடாது, திட்டு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, அது பண்ணிக்கு தெரிஞ்சு போனா எங்க அம்மா அப்பாவுக்கே ஆபத்தா போயிடும். ஓ அப்படியா? என்ன ஸ்கூலுக்கு வரல? தேடி தேடி பார்த்தேன். நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன். ஏன்? உங்க அப்பாட்ட வாங்கின கடனுக்கு நான் உங்க பண்ணையில வேலை பாக்குறேன். மாசம் 10 ரூபாய் சம்பளம். கடன் தீரத்துக்கும் ஆயுஷ் முடியறதுக்கும் சரியா இருக்கும். இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டியா? 8 மணிக்கு கிளாஸ்க்கு வந்தாரு, உன்னை விசாரிச்சாரு. உனக்காக இந்த பேனா வாங்கிட்டு வந்தாராம். உன் கையில குடுக்க சொன்னாரு. நான் படிச்சு பெரிய ஆபீசரா வந்து பேனா பிடிச்சி எழுதுவேன்னு எச்சம் இது கொடுத்துருக்காரு. ஆனா உங்க அப்பா என் கையில ஆட்டுக்கோலை கொடுத்துட்டாரு. இனிமே இந்த பேனா வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? நீயே வச்சுக்கோ. ஏப்பா அந்த வைரத்தை படிக்க விடாம ஆடு மேய்க்கிட்டீங்களே, நியாயமா? அவனுக்கு எதுக்குமா படிப்பு? நீ போமா. பிரைஸ் கொடுத்திருக்காரு, அவன் எனக்கு கொடுத்துட்டான். அவனுக்கு எதுக்குமா இந்த பேனா? நீயே வச்சுக்க. எனக்கு மட்டும் எதுக்கு? அப்பா நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சேத்துல முளைச்ச செந்தாமரை. நான் உங்கள் அடிமை, நான் உங்கள். எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அம்மா வைரம், நீ எப்படி இங்க வந்த? விதிம்மா முந்தா நாள் விருந்தாளியா வந்துச்சான். சொன்னுச்சு வேலைக்காரனா வந்து. புரியுது, விதி யாரம்மா விட்டுது. சரி எங்க வீட்டுக்குள்ள வா, கூடத்துல சாப்பாடு போடுறேன். வாடா வாடா. ஆடு மேய்க்கிற பையலா இருந்தாலும் அதிர்ஷ்டக்கார பையன். வைரமாவது வைடூரியமாவது கேவலம் வேலைக்கார பையன். அவனுக்கு என்ன நடுவிட்ட சாப்பாடு? இலையை தூக்கிட்டு கொட்டைக்கு கூட நாய. விஜயா, வேலைக்கார பயலெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். இல்லன்னா நம்ம தோல்ல குந்திக்கிட்டு நம்ம காதையை கடிச்சுவாங்க. டேய் என்னடா போன மச்சான் திரும்பி வந்தாங்கற மாதிரி திரும்பி வந்துட்ட? சாப்பிடுறா, எனக்காக சாப்பிடுறா. சாப்பிடவல்ல? அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காருமா. காத்திட்டே இருக்கட்டும், சாப்பிட வரல போ. ஏமா அப்படி சொல்ற? உங்க அப்பா குணமே அப்படி. வாமா. என் குணமா அப்படித்தான வரமாட்டேன் போ. அம்மியும் கொலையும் இருந்தா ஒத்து போகும். இங்க 2 அம்மியா இருக்குது. விவகாரம் தான். கோவக்கார அப்பா, பிடிவாதக்கார பொண்ணு. நடுவுல நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். எப்படியோ போங்க. நீங்க போங்கம்மா, நான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்.